பெரியார் அவருடைய வாழ்க்கையில் அவர் நம்முடைய முதலமைச்சராக இருந்த காமராஜ் அவர்கள் ஆட்சியை பச்சை தமிழர் ஆட்சி என்று வாயார பாராட்டினார். பெரியார் என்னென்ன நினைத்தாரோ அதையெல்லாம் அவர் செயல்படுத்தினார். எல்லோருக்கும் இலவச கல்வி, இப்படி வரிசையா சொல்லலாம். பெரியார் பாராட்டினார், உண்மைதான். காமராஜர் ஆட்சி சிறந்த ஆட்சி என்று பாராட்டினார். ஊரெல்லாம் போய் பிரச்சாரம் செய்தார், எல்லாம் உண்மை. ஆனால் அதே நேரத்தில் தன்னுடைய கொள்கையை அணு கூட விட்டு கொடுக்கவில்லை. அவர் போற்றிய காமராஜர் ஆட்சியில தான் 3 பெரும் போராட்டங்களை பெரியார் நடத்தினார். அரசியல் சட்ட எரிப்பு, தமிழ்நாடு நீங்களாக அரசியல் இந்திய படையெரிப்பு, இப்படி பெரிய போராட்டங்களை அவர் நடத்தினார். காமராஜரும் சட்டப்படி என்ன செய்ய வேண்டுமோ ஆயிரக்கணக்கான பெரியார் தொண்டர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் எல்லாம் கைது செய்தார், சிறையில் அடைத்தார். பெரியாரையும் அதே போல கைது செய்தார். கொண்டு போய் சென்னை மருத்துவமனையில் அனுமதித்து 6 மாதம் இந்த மருத்துவமனையிலே வைத்திருந்தார். நம்முடைய பெரியார் அவர்களும் காமராஜ் அவர்களும் இணைந்து வெளிப்படையாக வெவ்வேறு கட்சியினராக இருந்தாலும் கருத்து மோதல்கள் இருந்தாலும் ஒருவரை எதிர்த்து ஒருவர் போராட்டம் நடத்தினாலும் கூட 2 பேர் சிந்தனையும் தமிழர்களை எப்படி உயர்த்துவது என்பதால் தான் இருந்தது. வேறு தன்னல ஆசை எதுவும் அவர்களுக்கு கிடையாது. அத்தகைய பெரியார் காமராஜரை முதலமைச்சர் ஆக்கியதின் விளைவாகத்தான் பின்னாலே பாலகிருஷ்ணன் போன்றவர்களெல்லாம் உயர்ந்து IAS IPS அதிகாரிகளாகலாம் வந்து இந்த 2 தலைவர்களின் என்னென்ன செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டார்களோ அதையெல்லாம் நிறைவேற்றினார். இந்த விழாவை முன்னின்று நடத்திய நம்முடைய தம்பி சௌரிராஜன் அவர்களை, அவருக்கு துணையாக இருந்த மற்ற தோழர்களையும் நான் மனமாற பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். தம்பி சௌரி அவர்கள் முந்தா நாள் எனக்கு தொலைபேசியிலே சொன்னார்கள் வர வேண்டும் என்று. நான் நம்முடைய தஞ்சாவூரில் இருந்த காரணத்தினால் உடனடியாக புறப்பட்டு இன்று காலையில் தான் வந்தேன். ஓவியர் மருதவர்களுக்கு விழா என்று சொன்னால் அது தமிழ் ஓவிய கலைக்கு விழா என்றுதான் பொருள். நமது நாட்டில் மட்டுமல்ல, உலகம் பூராவும் ஆதிகால மனிதர்கள் குகை ஓவியங்களை, பாறை ஓவியங்களை எல்லாம் தீட்டியிருக்கிறார்கள். அன்று மொழி கிடையாது. மொழி இல்லாத காலத்தில் தங்கள் கருத்தை மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஓவியங்களை பண்டைய மனிதர்கள், கற்கால மனிதர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை நாம் வரலாற்றில் படித்திருக்கிறோம். ஆனால் இன்று நம்முடைய தமிழகம் இந்திய நாட்டில் ஓவியங்களுக்கும் சிற்பங்களுக்கும் புகழ்பெற்ற ஒன்று. நம்முடைய தமிழகத்தில் இருக்கக்கூடிய அளவுக்கு சிற்பங்களும் சிலைகளும் ஓவியங்களும் உலகெங்கும் வேறு எந்த நாட்டிலும் இருக்க இயலாது. அங்கெல்லாம் இருப்பது ஐரோப்பிய நாட்டு தலைநகரங்களில் இருக்கக்கூடிய அருங்காட்சியகங்களில் நம்முடைய தமிழ்நாட்டு சிலைகள் தான், ஓவியங்கள் தான் அங்கே கொண்டு போய் வைத்திருக்கிறார்கள். அந்த அளவுக்கு தமிழகம் ஒரு சிறந்த புகழ்பெற்ற
ஒரு மாநிலம். இந்த கூட்டத்திற்கு தலைமை வகிக்கிற நம்முடைய பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர்கள் நம்முடைய மறைந்த பெருந்தலைவர் காமராஜர் அவர்களால் வழிகாட்டப்பட்டு தமிழில் ஐஏஎஸ் தேர்வு எழுதலாம் என்று இந்திய அரசு லால் பகதூர் அவர்கள் பிரதமராக இருந்தபோது ஆணை வெளியிடப்பட்டிருக்கிறது. நீ ஐஏஎஸ் எழுது என்று அவரால் வாழ்த்தப்பட்டு தமிழில் ஐஏஎஸ் எழுதி தேறி ஒரிசாவிலே அவர் தலைமைச் செயலாளர் வரை உயர்ந்து அவருடைய நிர்வாகத் திறமையின் காரணமாக அந்த மாநில முதல்வர் அவர் ஓய்வு பெற்ற பிற்பாடும் விடாமல் அவரை தனக்கு அறிவுரையாளராக அருகேயே வைத்து கொண்டிருந்தார். அரசு பணியிலே அவர் ஈடுபட்ட போதிலும் கூட முழுக்க அவருக்கு கிடைக்கிற ஓய்வு நேரங்களை பூராவும் சிந்துவெளி ஆராய்ச்சிக்காகவே அர்ப்பணித்தார். அதன் மூலமாகத்தான் சகோதரி அருண்மொழி அவர்கள் இங்கே சுட்டி காட்டியதுபடி சிந்துவெளி நாகரிகமும் நம்முடைய சங்ககால தமிழர் நாகரிகமும் கிட்டத்தட்ட சமகாலத்தவை என்பதை நிறுவும் வகையிலே ஆங்கிலத்திலும் தமிழிலும் நூல் எழுதி அவர் அதை நிறுவியிருக்கிறார். அந்த நூல் இன்றைக்கு தமிழக அரசின் முதல்வர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் அவரை சந்திக்க வருகிற வெளிநாட்டு அமைச்சர்கள் தலைவர்களுக்கெல்லாம் சிந்து முதல் கீழடி வரை என்ற தலைப்பில் அவர் எழுதியிருக்கிற ஆங்கில பதிப்பை அவர்களுக்கெல்லாம் பரிசாக கொடுத்து நம்முடைய தமிழர்களின் நாகரிகம் எவ்வளவு பழமையான நாகரிகம் என்பதை அவர்களுக்கெல்லாம் உணர்த்தி கொண்டிருக்கிறார். சகோதரி அருண்மொழி இங்கே பேசும்போது சொன்னார்கள், பெரியார் எந்த காலகட்டத்திலும் நிகழ்ச்சியை ரத்து செய்கிற பழக்கம் கிடையாது. உடல்நிலை கெட்டாலும் பெரியார் அப்படி செய்யவே மாட்டார். ஏதாவது ஒரு மருந்து மாத்திரை சாப்பிட்டு கொண்டு போய் நிகழ்ச்சியிலே பேச வேண்டியதை பேசுவார். அவ்வளவு கடமை தவறாதவர் என்று சொன்னார்கள். அவருக்கும் தெரியாத ஒரு நிகழ்ச்சியை, பெரியார் ரத்து செய்த நிகழ்ச்சியை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். பெரியாருக்கு சிதம்பரத்தில் கூட்டம். சென்னையிலிருந்து அன்று பிற்பகல் வரதராஜல நாயுடு அவர்கள் அவருக்கு தொலைபேசியிலே பேசுகிறார். சேலம் வரதராஜ நாயுடு என்று நீங்கள் கேள்விப்பட்டிருக்க வேண்டும். ஒரு பெருந்தலைவர் அன்றைக்கு காங்கிரஸில். நீங்கள் உடனே புறப்பட்டு சென்னைக்கு வர வேண்டும். மிக முக்கியமான விஷயம். நான் காரணமில்லாமல் சொல்ல மாட்டேன். நீங்கள் உடனே வர வேண்டும் என்று சொல்கிறார். அவர் பெரியார் அவர்களும் வரதராஜ நாயுடுகளும் ஒன்றாக காங்கிரஸில் பணியாற்றியவர்கள், நெருக்கமான நண்பர்கள், தோழர்கள். பெரியார் உடனடியாக சிதம்பரம் கூட்டத்தை ஒத்தி வைத்துவிட்டு அன்று பிற்பகலிலே புறப்பட்டு இரவு வரதராஜ நாயுடு அவர்கள் வீட்டுக்கு சென்னையில் போய் சேர்கிறார். என்ன விஷயம் என்று கேட்கிறார். ராஜாஜி முதலமைச்சர் பதவியிலிருந்து விலகிவிட்டார்.
நான் காமராஜரை முதலமைச்சரும்படி நான் சொன்னேன். ஆனால் காமராஜர் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார். எனக்கு வேறு வழி தெரியவில்லை. நீங்களும் என்னுடன் சேர்ந்து சொன்னால் அவர் ஏற்றுக்கொள்வார். நீங்கள் இதை செய்ய வேண்டும். நல்ல யோசனை, அவரை விட்டால் வேறு யாரும் கிடையாது என்று சொல்லி காமராஜரை வரவழைக்கிறார்கள். 2 பேரும் சேர்ந்து பேசி அவரை கட்டாயப்படுத்தி முதலமைச்சர் பதவியை ஏற்க வைக்கிறார்கள். இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்ச்சி. காமராஜரை முதலமைச்சராக்குவதற்காகத்தான் சிறுமரம் நிகழ்ச்சியை பெரியார் ரத்து செய்தார். வாழ்க்கையிலே வேறு ஒரு நிகழ்ச்சியை ரத்து செய்யவில்லை. அதன் விளைவாக தமிழகம் 9 ஆண்டு காலம் பொற்காலமாக திகழ்ந்தது என்பது வரலாறு. ஒரு பொற்காலத்தை படிப்பதற்கு நிகழ்ச்சியை ரத்து செய்தாரே தவிர வேறு எந்த காரணத்துக்காகவும் நிகழ்ச்சியை ரத்து செய்யவில்லை. அதே போல பெரியார் அவருடைய வாழ்க்கையில் அவர் நம்முடைய முதலமைச்சராக இருந்த காமராஜ் அவர்கள் ஆட்சியை பச்சை தமிழர் ஆட்சி என்று வாயார பாராட்டினார். பெரியார் என்னென்ன நினைத்தாரோ அதையெல்லாம் அவர் செயல்படுத்தினார். எல்லோருக்கும் இலவச கல்வி, இப்படி வரிசையாக சொல்லலாம், ஆனால் நேரமில்லை. பெரியார் பாராட்டினார், உண்மைதான். காமராஜர் ஆட்சி சிறந்த ஆட்சி என்று பாராட்டினார். ஊரெல்லாம் போய் பிரச்சாரம் செய்தார், எல்லாம் உண்மை. ஆனால் அதே நேரத்தில் தன்னுடைய கொள்கையை அணு கூட விட்டு கொடுக்கவில்லை. அவர் போற்றிய காமராஜர் ஆட்சியில் தான் 3 பெரும் போராட்டங்களை பெரியார் நடத்தினார். அரசியல் சட்ட எரிப்பு, தமிழ்நாடு நீங்களாக அரசியல் இந்திய படையெரிப்பு, இப்படி பெரிய போராட்டங்களை அவர் நடத்தினார். காமராஜரும் சட்டப்படி என்ன செய்ய வேண்டுமோ ஆயிரக்கணக்கான பெரியார் தொண்டர்கள், போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் எல்லாம் கைது செய்தார், சிறையில் அடைத்தார். பெரியாரையும் அதே போல கைது செய்தார். கொண்டு போய் சென்னை மருத்துவமனையில் அனுமதித்து 6 மாதம் இந்த மருத்துவமனையிலே வைத்திருந்தார். நம்முடைய பெரியார் அவர்களும் காமராஜர் அவர்களும் இணைந்து வெளிப்படையாக வெவ்வேறு கட்சியினராக இருந்தாலும் கருத்து மோதல்கள் இருந்தாலும் ஒருவரை எதிர்த்து ஒருவர் போராட்டம் நடத்தினாலும் கூட 2 பேர் சிந்தனையும் தமிழர்களை எப்படி உயர்த்துவது என்பதால் தான் இருந்தது. வேறு தன்னல ஆசை எதுவும் அவர்களுக்கு கிடையாது. அத்தகைய பெரியார் காமராஜரை முதலமைச்சர் ஆக்கியதின் விளைவாகத்தான் பின்னாலே பாலகிருஷ்ணன் போன்றவர்களெல்லாம் உயர்ந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளாகலாம் வந்து இந்த 2 தலைவர்களின் என்னென்ன செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டார்களோ அதையெல்லாம் நிறைவேற்றினார். அருமை நண்பர்களே, அதே போல நம்முடைய ஓவியர் மருது அவர்களை பற்றி சொல்ல வேண்டுமானால், எங்கள் பக்கத்தில், அதாவது தென் மாவட்டங்களில் சொல்லுவார்கள், வெள்ளந்தெரியான மனிதர் என்று சொல்வார்கள்.
சூதுவாது கபடம் தெரியாத மனிதரை வெள்ளந்திரியான மனிதர் என்று சொல்வார்கள். அத்தகைய மனிதர் ஓவியர் மருது என்று சொன்னால் மிகையாக. அவர் எப்போது யார் பார்த்தாலும் சிரித்த முகம்தான், சிரித்த முகத்தோடு வரவேற்பார். முன்னால் பேசிய அதிகாரி ஒருவர் மருது அவர்களிடம் ஒரு படம் வரைவது சம்பந்தமாக வாத தர்க்கமெல்லாம் நடந்தது என்பதை பற்றி சொன்னார்கள். பிடிவாதமாக அவர் இருந்தார். அவரை சமாளிப்பது எங்களுக்கெல்லாம் பெரிய கஷ்டம் என்று சொன்னார்கள். அருகே இருந்த நம்முடைய மதிப்புக்குரிய பாலகிருஷ்ணன் அவர்களிடம் நான் சொன்னேன், ஐஏஎஸ் அதிகாரிகளெல்லாம் அவர்களை சமாளிப்பது கஷ்டம் என்று சொல்கிறார்களே சொன்னாரே அவர். அப்படியானால் அவருடைய துணைவியார் என்ன பாடுபட்டிருப்பார் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும் என்று சொன்னேன். என்னை பொறுத்தவரையில் மருது அவர்கள் தன்னுடைய கோட்பாட்டில் பிடிவாதமாக இருப்பார். அதை யாருக்காகவும் அவர் தளர்த்த மாட்டார் என்பது உண்மை. அதே வேளையில் குடும்ப விஷயத்தில் அவருடைய துணைவியார் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி போய்விடுவார். எனக்கு தெரியும் அது. ஆகவே இதை எதற்கு சொல்கிறேன் என்று சொன்னால், மருது அவர்கள் சிறந்த பண்பு நலன்கள் நிறைந்தவர். அவர் வரைந்து கொடுக்கிற ஓவியங்களுக்கு அதிலும் கொள்கை கோட்பாடு அடிப்படையில் வெளியிடக்கூடிய பத்திரிகைகள் அல்லது வெளியாகிற நூல்கள் அவர்களுக்கு அவரிடமிருந்து எந்த பணமும் பெறுவதில்லை. எனக்கே அந்த அனுபவம் உண்டு. என்னுடைய நூல்களுக்கு அவர் அட்டைப்படம் வரைந்திருக்கிறார். என்னுடைய பத்திரிகைகளுக்கு வரைந்திருக்கிறார். எதுக்கும் அவர் பணம் பெற்றதே கிடையாது. முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றத்தில் அவருக்காக ஒரு இடத்தை ஒதுக்கி வைத்திருக்கிறோம். சரி, அவருடைய ஓவியம் ஒன்று அங்கே பெரிய அளவில் இருக்க வேண்டும் என்று எங்களுடைய விருப்பத்தினை அவருக்கு தெரிவித்திருக்கிறோம். அதை பற்றி அவரே பேசுவார். அருமை நண்பர்களே, இந்த விழாவை நடத்திய நம்முடைய சௌரியராஜனும் தோழர்களும் சமுதாயத்தின் பல்வேறு துறைகளில் இருக்கக்கூடியவர்களை எல்லாம் இணைத்து கொண்டு வந்து ஓவியர் மருது என்ற மைய புள்ளியை அவரை பற்றி பேசுவதற்கு இங்கே ஒரு அருமையான வாய்ப்பினை எடுத்து கொடுத்திருக்கிறார். இந்த தமிழ் சமுதாயத்தின் பல்வேறு துறைகளில் பணியாற்றக்கூடியவர்கள், தொண்டாற்றக்கூடியவர்கள் அத்தனை பேரின் உள்ளங்களிலும் ஓவியர் மருது எத்தகைய உயர்ந்த இடத்தை பெற்றிருக்கிறார் என்பது இதன் மூலம் நமக்கு தெளிவாகிறது.
நம்முடைய சமுதாயம் இன்று நமக்கு முந்தைய தலைமுறை தலைவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், பெரியார் அவர்கள், ராஜாஜி அவர்கள், காமராஜ் அவர்கள், ஜீவானந்தம் அவர்கள், மாப்போசி போன்றவர்கள், ஒவ்வொருவருக்கும் ஒரு கோட்பாடு, கொள்கை, கட்சி, கொடி எல்லாம் இருந்தன. அவற்றுக்கு அப்பால் நம்முடைய தமிழனுக்கு, தமிழ்நாட்டிற்கு, தமிழ் மொழிக்கு ஏதாவது பிரச்சனை என்று சொன்னால் அத்தனை பேரும் ஒன்று சேர்ந்து கொள்வார்கள், ஒரே குரலில் பேசுவார்கள். அதனால்தான் நம்முடைய தமிழகத்துக்கு வர இருந்த பல அபாயங்கள் தடுக்கப்பட்டன. உங்களுக்கு தெரியும், அரசியல் சட்டம் 1950 ஜனவரி 26 நடைமுறைக்கு கொண்டு வரப்படுகிறது. இங்கே தமிழ்நாட்டில் 52 நம்முடைய இடஒதுக்கீடு முறைக்கு வேட்டு வைக்கக்கூடிய அளவுக்கு உச்ச நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு வெளியாகிறது. அரசியல் சட்டம் வகுத்து தந்த அரசியல் சட்ட சிற்பி அம்பேத்கர் தலைமையில் அரசியல் சட்டம் உருவாக்குகிற குழுவில் இருந்த ஒருவர் அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர், அவர்தான் உச்ச நீதிமன்றத்தில் ஒரு மாணவிக்கு அதிகமான மதிப்பெண்கள் பெற்றிருந்தும் கூட உயர்ந்த ஜாதி என்ற காரணத்தினால் மருத்துவ படிப்பில் இடம் கிடைக்கவில்லை என்று சொல்லி அரசியல் சட்டம் வகுத்ததில் ஒருவரான அல்லாடி கிருஷ்ணசாமியரே வழக்காடி இடஒதுக்கீடு முறையை ஒழிப்பதற்கு வழி செய்த போது தமிழ்நாட்டில் இருந்த அத்தனை தலைவர்களும் ஒன்று சேர்ந்தார்கள். ஒன்று சேர்ந்து எதிர்த்தார்கள். அன்றைக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராக இருந்த காமராஜர் நேரிடம் போய் சொன்னார், உடனடியாக இதற்கு திருத்தம் கொண்டு வர வேண்டும் என்று. ஒட்டுமொத்த தமிழகமும் பெரியார் போராடுகிறார், எல்லா தலைவர்களும் அவர் கருத்தை ஆதரித்து அறிக்கை வெளியிடுகிறார்கள். காமராஜர் டெல்லியிலே போய் பேசுகிறார். விளைவு அரசியல் சட்டத்திற்கு முதலாவது திருத்தம் இடஒதுக்கீடு சம்பந்தமாக அன்றைக்கு கொண்டு வரப்பட்டது. இதே தலைவர்கள் காலத்தில்தான் சென்னை நகரம் தமிழ்நாட்டுக்கு உரியது என்பதற்கு போட்டியாக ஆந்திரர்களும் உரிமை கொண்டாடுகிறார்கள். ஆந்திரம் பிரிகிறது. அந்த நேரத்தில் சென்னை அவர்களுக்கு சொந்தம் என்று கொண்டாடுகிற போதும் இத்தனை தலைவர்களும் ஒன்று சேர்ந்து நின்று சென்னை நகரம் தமிழருக்கே உரியது என்று குரல் கொடுத்த பிற்பாடு நேரு 2 மாநிலத்துக்கும் பொது தலைநகரமாக இருக்கட்டுமே என்று ஒரு யோசனை சொல்லி பார்க்கிறார். ராஜாஜி முதலமைச்சராக இருக்கிறவர், அவர் என்ன சொல்லுகிறார், இதுதான் உங்கள் முடிவானால் என்னுடைய இந்த கடிதத்தையே பதவி விலகல் கடிதமாக வைத்துக் கொள்ளலாம் என்று ராஜாஜி எழுதுகிறார். காலமெல்லாம் ராஜாஜியை எதிர்த்து போராடிய பெரியார் அவர்கள் அறிக்கை வெளியிடுகிறார், ராஜாஜி பதவி விலக நேர்ந்தால் இரத்தாறு ஓடும் என்று சொல்லுகிறார். காமராஜர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியை செயற்குழுவை கூட்டி, அதே போல சென்னை மாநகராட்சி கூட்டத்தை கூட்டியும் சென்னை தமிழ்நாட்டுக்கே சொந்தம் என்று தீர்மானம் போடுகிறார்கள்.
மாப்போசி தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என்று போராடுகிறார். இந்த போராட்டங்கள் நேருவின் மனதை மாற்றின. அதன் விளைவாக சென்னை தமிழர்களுக்கு சொந்தமாயிற்று. இப்படி இந்த தலைவர்கள் நம்முடைய மொழி, நாடு, மக்கள் என்ற பிரச்சனை வரும்போது எப்படி ஒன்றுபட்டு நின்றார்கள். ஆனால் இன்றைக்கு எப்படி இருக்கிறது? நம்முடைய பிரச்சனைகளில் கூட நம்மாலே ஒன்றுபட்டு நிற்க முடியவில்லை. இன்றைக்கு காவிரி பிரச்சனையானாலும் பெரியார் அணை பிரச்சனையானாலும் எந்த கட்சிக்கும் சொந்தமான பிரச்சனை அல்ல. இது தமிழ்நாட்டு விவசாயத்தை பாதிக்கிற பிரச்சனை. இதில் கூட நம்மாலே ஒன்றுபட்டு நிற்க முடியவில்லை. அதன் அங்கே என்ன நடக்கிறது? கர்நாடகத்தில் எல்லா கட்சியும் ஒன்று சேர்ந்து கொண்டு தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் கொடுக்க முடியாது என்பதிலே ஒன்று சேர்ந்து கொள்கிறார்கள். உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்தாலும் மதிக்க மறுக்கிறார்கள். பெரியார் அணை பிரச்சனையில் கேரளத்தில் எல்லா கட்சியும் ஒன்று சேர்ந்து கொண்டு நமக்கு தண்ணீர் கொடுக்க மறுக்கிறார். ஆனால் நம்மால் ஒன்றுபட முடியவில்லை. இந்த சூழ்நிலையெல்லாம் எதற்காக சொல்லினேன் என்றால், இந்த சூழ்நிலையில் கூட ஓவியர் மருதுவை பாராட்டுகிற விஷயத்தில் அனைவரும் இன்று ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள். இந்த ஒற்றுமை தொடர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். பல்வேறு கருத்து கொண்டவர்கள், பல்வேறு கோட்பாடுகளை மனதில் ஏற்றுக்கொண்டவர்கள், அரசியலில் இருப்பவர்கள், அரசியலில் இல்லாத அதிகாரிகளாக இருப்பவர்கள், இருந்தவர்கள் எல்லோரும் இங்கே ஒன்று சேர்ந்து ஓவியர் மருதுவை பாராட்டுகிறோம் என்று சொன்னால், இது தமிழ்நாட்டுக்கு நற்காலம் மருதுவினால் தொடங்கி இருக்கிறது என்று தான் நினைக்கிறேன். அருமை நண்பர்களே, ஓவியர் மருது அவர்கள் மன்னர்களை பற்றி வரைந்த படங்களை எனக்கு முன்னால் பேசிய பலரும் சுட்டிக்காட்டினார். இயற்கையாக சங்க காலத்திலே அதை ஒட்டிய காலங்களில் வாழ்ந்த மன்னர்கள் எப்படி இருந்திருப்பார்கள் என்பதை அவர் இயற்கையாக வரைந்து நமக்கு அளித்தார். நம்முடைய கலை வடிவங்களில் நுண்கலைகள் இருக்கின்றனவே, ஓவியம், சிற்பம், இசை, நடனம் போன்றிய நுண்கலைகளை பற்றி இலக்கியங்கள் சிறப்பாக சொல்கின்றன. அந்த நுண்கலை வடிவங்களை பிரச்சார யுக்தியாகவும் நம்முடைய தமிழர்கள் அன்றைக்கு பயன்படுத்தி இருக்கிறார். தமிழ்நாட்டில் சங்கம் அருவிய காலகட்டங்களில் சமணமும் பௌத்தமும் இங்கே காலூன்றி ஓங்கி இருந்த காலம். 5ஆம் நூற்றாண்டு வரை. 5ஆம் நூற்றாண்டில் காரைக்கால் அம்மையாரில் தொடங்கி 12ஆம் நூற்றாண்டு சேக்கிழார் காலம் வரை பக்தி இலக்கிய காலம். தேவாரம், திருவாசகம், ஆழ்வார் பாசுரங்களெல்லாம் வருகின்றன. சமணமும் பௌத்தமும் நுண்கலைகளை பாவகரமானவை என ஒதுக்கி தள்ள வேண்டும் என்று சொன்னார். அவையெல்லாம் பாவம். இசை பாவம், நடனம் பாவம், இதெல்லாம் பாவம், செய்யாதீர்கள் என்று ஒதுக்கினார். தொல்காப்பியர் காலத்திலேயே
இசை ஆடலை பற்றியெல்லாம் அவர் அழகாக சொல்லியிருக்கிறார். நம்முடைய தமிழர்கள் நுண்கலையை விரும்பி வளர்த்தார்கள். அந்த மக்களிலும் அவையெல்லாம் பாவம் என்று சொல்லி ஒதுக்குங்கள் என்று சமண பௌத்த மதங்கள் பிரச்சாரம் செய்தபோது பக்தி இலக்கிய நாயன்மார்களும் ஆழ்வார்களும் இந்த கலை வடிவத்தை தான் எடுத்தார்கள். சிவனை ஆடலரசனாக எடுத்து காட்டினார்கள். நடராசர் வடிவம் இந்தியாவில் வேற எங்கும், வட இந்தியாவிலேயோ மேற்கு இந்தியாவிலேயோ எங்கேயும் சிவனை நடராசர் வடிவத்தில் அவர்கள் வணங்குவதே இல்லை, கிடையாது, எங்கேயும் கிடையாது, தமிழ்நாட்டில் மட்டும்தான். ஆழ்வார்கள் பாடிய அந்த பாசுரங்கள் திவ்ய பிரபந்தங்களில் அவர்கள் ராமனையோ அல்லது கிருஷ்ணனையோ ஒன்று ரெண்டு பாடல்களில் குறிப்பிட்டிருப்பார்களே தவிர பாடல் ஊராலும் குழலோதும் கண்ணனை பற்றியே பாடுகிறார்கள். கண்ணன் 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 என்றே பாடுகிறார். குழலோதும் கண்ணன் அங்கே நடனமிடும் ஆடல் அரசனாக சிவன். சைவம் வைணவம் இந்த கலை வடிவங்களை முன்னெடுத்து சமண பௌத்தங்களை முறியடிக்கின்றன. இது இலக்கிய வரலாறு படித்தவர்களுக்கு தெரியும். ஆக கலை என்பது மக்களை எளிதில் சென்றடைகிற ஒரு யுத்தி. அந்த கலை வடிவத்தை நம்முடைய நண்பர் மருது அவர்கள் மிக சிறப்பாக பயன்படுத்துகிறார். மிக சிறப்பாக நம்முடைய சமுதாயத்தின் ஏற்றத்திற்காக, இந்த சமுதாயத்திற்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக அவர் அந்த ஓவிய கலையை சிறப்பாக பயன்படுத்துவதனாலே தான் இன்றைக்கு நாம் எல்லோரும் கூடி அவரை பாராட்டுகிறோம். ஒவ்வொரு காலகட்டங்களிலும் கலை வடிவத்தை அந்தந்த நாடுகளில் எதற்கு பயன்படுத்தினார்கள் என்பதையும் நாம் பார்க்க வேண்டும். அதே போலவே பெரியார் அவர்கள் காலத்தில் எம்.ஆர். ராதா அவர்கள், நடிகைகள் ராதா அவர்கள் தன்னுடைய நாடகங்களின் மூலம் அவர் பகுத்தறிவு பிரச்சாரம் செய்தார். பெரியார் கொள்கைகளை எல்லா இடத்துக்கும் எடுத்துக்கொண்டு போனார். அவருடைய ஒரு நாடகம் நடத்துவதும் சரி, 1000 பொதுக்கூட்டங்கள் நடத்துவதும் சரி, அவ்வளவு சுலபமாக பெரியாரின் கருத்தாக்கங்களை எளிய மக்களுக்கு தன்னுடைய நாடகங்கள் மூலம் ராதா கொண்டு போனார். அதே ஒவ்வொரு கட்சியினரும் பின்பற்றினார்கள் கலை வடிவத்திலே. ஆக நுண்கலைகளில் ஒன்றான ஓவியம் என்பது எளிதில் மக்களின் உள்ளங்களை தொடும். அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. அந்த நுண்கலைகளில் ஒன்றான ஓவிய கலையை மருது அவர்கள் வணிக நோக்கிலே பயன்படுத்தி இருந்தால் அவர் கோடீஸ்வரனாக ஆயிருக்கலாம், சந்தேகம் இல்லை. ஆனால் அந்த நுண்கலைகளில் சிறந்த ஓவிய கலையை அவர் எதற்கு பயன்படுத்துகிறார் என்பது எனக்கு முன்னால் பேசிய அத்தனை பேரும் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறார். அவருடைய கோட்டோவியங்கள் மிக சிறப்பானவை.
அவர் தொடாத பொருள் இல்லை. கோட்டோவியங்களின் மூலமே சொல்ல வேண்டிய செய்திகளை சொல்ல வேண்டியவர்களுக்கு சொல்ல வேண்டிய நேரத்தில் அவர் சொல்லிக்கொண்டே இருக்கிறார், வரைந்து காட்டிக்கொண்டே இருக்கிறார். அவருடைய கோட்டோவியங்கள் இந்த நூற்றாண்டில் மட்டுமல்ல, வரப்போகிற நூற்றாண்டுகளிலும் தொடர்ந்து நீடிக்கும். வரப்போகிற நம்முடைய தலைமுறைகளுக்கும் சொல்ல வேண்டிய செய்தியை அவருடைய கோட்டோவியங்கள் சொல்லும் என்பதிலே சந்தேகமில்லை. அத்தகைய சிறப்புமிக்க நம்முடைய ஓவியர் மருது அவர்களை அனைத்து தரப்பை சேர்ந்தவர்களெல்லாம் இங்கே வந்து குழுமி இருந்து, அனைத்து துறையை சேர்ந்தவர்களெல்லாம் அவரை மனமாற பாராட்டுவதைக் கண்டு நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். சரியான நேரத்தில் நம்முடைய தமிழக முதல்வர் அவரிடம் ஒரு பெரும் பொறுப்பினை ஒப்படைத்திருக்கிறார். திரைப்படக் கல்லூரியை நடத்தும் பொறுப்பினை அவரிடம் ஒப்படைத்திருக்கிறார். திரைப்படத்துறையிலும் அவர் பல புதுமைகளை புகுத்தி இருக்கிறார். அவருடைய காலத்தில் இன்னும் பல புதுமைகளை எல்லாம் புகுத்தி ஒன்றை செய்ய வேண்டும். நம்முடைய தமிழகத்தின் மிக சிறப்பான நடிகர் திலகத்தை பற்றி புத்தகத்தை நண்பர் அவருக்கு கொடுத்திருக்கிறார். சிவாஜி கணேசன் அவர்களை பற்றி ஒரு திரைப்படத்தின் 100ஆண்டு விழா நாளில் என்னையும் பேசுவதற்கு அழைத்திருக்கிறார் இயக்குனர் குகநாதன் அவர்கள். அந்த கூட்டத்திலேயே இயக்குனர் திலகம் பாரதி ராஜா, நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், இசையுலக திலகம் இளையராஜா அவர்களும் பேசுகிறார்கள். நான் முதலில் பேசும்போது சொன்னேன், 3 சிறப்பானவர்கள் இந்த துறையிலே, உங்களை மிஞ்சுபவர்கள் யாரும் உலகத்தில் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. ஆனாலும் உலக திரைப்பட விழாவில் முதல் பரிசு பெறுகிற படம் ஒன்றை ஏன் தமிழகம் தர முடியவில்லை என்ற கேள்விக்கு தயவு செய்து நீங்கள் 3 பேரும் எனக்கு பதில் சொல்ல வேண்டும் என்று சொல்லிவிட்டு நான் உட்கார்ந்து விட்டேன். இயக்குனர் திலகம் பாரதி ராஜா பேசினார். தம்பி சொன்னாரெல்லாம் எனக்கும் தான் தெரியவில்லை அது ஏன் என்று சொன்னார். இளையராஜா வழக்கம் போல அவரும் ஒரு மழுப்பலான பதிலை சொல்லிவிட்டு உட்கார்ந்து விட்டார். நடிகர் திலகம் கடைசியில் பேசினார். அவர் சொன்னார், தம்பி சொன்னார், கேள்வி வேற கேட்டு இருக்கிறார், நான் உயிரை கொடுத்துதான் நடிக்கிறேன், ஆனால் என்ன வரமாட்டேன்கிறது என்று சொன்னார். அந்த கேள்வி என் மனதில் இன்னமும் இருக்கிறது. ஓவியர் மருது காலத்தில் அந்த கேள்விக்கு விடை கிடைக்கும் என்று நான் நிச்சயமாக நம்புகிறேன். தமிழ் கலை என்பது உலகத்தில் புகழ்பெற்ற கலை. நாடகக்கலையாக இருந்தாலும், இசைக்கலையாக இருந்தாலும், நடனக்கலையாக இருந்தாலும், ஓவியக்கலையாக இருந்தாலும், சிற்பக்கலையாக இருந்தாலும் புகழ்பெற்ற நம்முடைய
நுண்கலைகள். இந்த நுண்கலைகளில் சின்னஞ்சிறிய வியட்நாம் நாடு, சின்னஞ்சிறிய தென்கொரிய நாட்டு படங்கள் எல்லாம் உலக பரிசு பெறுகிற போது நம்முடைய தமிழகத்தில் ஏன் அதை பெற முடியாத நிலைமை இருக்கிறது? திறமையானவர்கள் இல்லையா? இருக்கிறார்கள். ஆனாலும் அது என்ன காரணம் எனக்கு தெரியவில்லை. நம்முடைய திரைப்பட கல்லூரியின் இயக்குநராக பொறுப்பேற்று கொண்டிருக்கக்கூடிய அருமை தோழர் மருது அவர்கள் காலத்தில் அந்த குறையை நிச்சயமாக நீக்குவதற்கு ஏற்பாடு செய்வார். அந்த அளவில் தமிழகத்தின் பெருமையை உலகெங்கும் பரப்புவார், பரப்ப வேண்டும் என்று வாழ்த்தி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வணக்கம்.